ஓகே வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போறோம்னா ஃபைனலாக வந்து லைட் பண்ணி எப்படி ரெண்டர் எடுக்கிறதுன்னு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம நார்மலாக லைட் பண்ணி ரெண்டர் எடுக்கணும். நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம்னா ஒரு ஸ்டுடியோ போனீங்கன்னா பக்காவாக லைட் பண்ணி அதோட டெப்த்லாம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அதையே நம்ம விர்ச்சுவலாக பண்ணுறது தான் இது வந்து லைட்டிங் அண்ட் ரெண்டரிங்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ஷேடர்லாம் அப்ளை பண்ணி டெக்ஸ்சர்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ரெண்டரை எடுத்து ஒரு இமேஜ் அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே போய் ரெண்டரிங் மாற்றிக்கணும். நார்மலாக அனிமேஷன் வேறு மாடலிங்கில் இருந்துச்சுன்னா ரெண்டரிங் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டருக்கான எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இப்போ ரெண்டருக்கு நமக்கு என்ன தேவைன்னா முதல்ல லைட்டு தேவை. ஸோ லைட்டு வைப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பிஜி வந்து செட் பண்ண போகிறேன். ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிளேனை வந்து எடுத்துக்கிறேன். பிளேனை எடுத்துட்டு இதோட சப்டிவிஷன் வந்து 1 ஆக்கிறேன். 1 ஆக்கிட்டு இதை வந்து -90. ஓகே, இதை பின்னாடி கொடுக்குறேன். எனக்கு கேமரா வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து பிஜியாக வைக்க போகிறேன். ஓகே, கரெக்டாக வச்சாச்சு. இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு முன்னாடி கொண்டு வரேன். பார்த்தீங்கன்னா பேக் இது வந்து ஒரு ஸ்டூடியோ செட்டப் இருக்கும். ஸ்டூடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு துணி வந்து வச்சுருப்பாங்க. க்ரீன் கலரோ இல்லைனா ஒரு ப்ளூ கலர்லையோ ஏதோ ஒன்று பேக்ரவுண்டுக்காண்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஸோ அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டுக்கு வைக்கிறதுக்கு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டுக்காண்டி வச்சுருக்குது. ஸோ இதை வந்து ஸ்கேல் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஸோ முன்னாடியும் நான் வந்து இழுத்துக்கிறேன். ஸோ ஓகே, அடுத்து நமக்கு என்ன வேணும்னா இது வந்து வச்சாச்சு. இதை வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கேமரா தேவை. ஸோ இந்த க்ரியேட் போட்டு கேமராஸ் போயிட்டு கேமரா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கேமரா கிரியேட் பண்ணாக்கல இங்கே கேமரா வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா PRESPன்னு இருக்கும். ஸோ அது வந்து பெர்ஸ்பெக்டிவ். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ எப்படி இருக்குது, எனக்கு கேமரா வியூ வேணும் அப்படின்னா இந்த கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு பேனல்ஸில் போனீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்கும். ஸோ அதில் போய் கேமரா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து கேமரா இங்கே மாறி இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே கேமரா வழியாக பார்க்குற மாதிரி தான். ஸோ வந்து நம்ம வந்து கேமரா செட் பண்ணிக்குவோம். ஸோ இன்னும் உங்களுக்கு கேமராவோட ஃபீல் வேணும்னா இந்த இதை கேட்டை வந்து எனபிள் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஃபீல் வந்து கிடைச்சிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேட் பண்ணி வச்சுருக்கோம்னா அது எவ்வளோ தூரம் அனிமேட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக இதை எடுக்க போகிறீங்க, ரெண்டர் பண்ணி எடுக்க போகிறீங்க, அதுக்கு இப்போ இதெல்லாம் தேவைப்படும். ஸோ எவ்வளோ தூரம் வந்து வரணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேமரா வச்சுட்டு கேமரா வந்து செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் கேமராவை நீங்கள் மூவ் பண்ண முடியாது. ஸோ கேமரா மூவ் பண்ணுறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் Alt + மவுஸ் தான் உங்களுக்கு மூவ் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே தான். ஸோ கேமரா லாக் பண்ணிடுங்க. ஸோ லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டை. ஸோ பெருசு பண்ணியாச்சு. இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவில் போயிட்டு நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். இது கேமரா வியூ. ஸோ நான் பெர்ஸ்பெக்டிவ் வியூ மாற்றோம்னா ஸ்பேஸை பிடிச்சிட்டு மவுஸை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணோன்னா வந்துடும். ஸோ எதுக்கும் கரெக்டாக இது மேலே இருக்கா, நம்ம ஸ்கேல் பண்ணோம்ல, சென்டர் ஸ்கேல் பண்ணிட்டோம். ஸோ அதனால் மேலே போயிடுச்சுன்னா ஸோ அண்டு கொடுத்துக்கிறேன். அண்டு கொடுத்துட்டு இந்த பகுதியை மட்டும் நான் ஸ்கேல் பண்ணேன். இங்கே வியூ ஆகும். ஸோ நான் இங்கே ஸ்கேல் பண்ணுறேன். ஓகே, இதோட சென்டர் பிவோட்டை எடுத்துக்கிறேன். டிஎம்க்குனீங்கன்னா சென்டர் பிவோட் வரும். ஸோ இதோட சென்டர் பிவோட் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் அது வந்து அங்கேருந்து ஸ்கேல் ஆகும். ஸோ டிஎம்க்கு நான் வந்து கீழே வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் இப்போ ஸ்கேல் பண்ணுறேன். எனக்கு ஓகே, எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு.
இப்போ மறுபடியும் இங்கே இந்த இதை செலக்ட் பண்ணி ஸ்பேஸ் ஆகுறேன், எனக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ ஓகே, எனக்கு அந்த வியூ கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லைட் கிரியேட் பண்ண போகிறேன். நமக்கு லைட் தேவை. ஸோ கிரியேட், அங்கே போயிட்டு நீங்கள் லைட்டு தேவைன்னா அர்னால்டு லைட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்னால்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்னால்டுங்கிறது ஒரு ரெண்டர் இன்ஜின். ஸோ அது எங்கே பார்க்கலாம்னா இதுதான் ரெண்டர் வியூ. நம்ம ஏற்கனவே நான் போட்டு பார்த்தது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெண்டர் இன்ஜின், இதெல்லாம் டிஃபால்ட், மாயாவோட டிஃபால்ட் இன்ஜின்ஸ். ஆர்னால்டு வந்து இதோட ஆர்னால்டோட டிஃபால்ட்டு. இதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னலாக இருந்துச்சு, இப்போ இவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்னால்டு இன்ஜின்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் ரெண்டர் பண்ணி காட்டும். ஸோ அதனால இங்கே அர்னால்டுக்கான லைட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே லைட் இருக்கும் பார்த்தீங்களா, ஏரியா லைட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நான் பெர்ஸ்பெக்டிவ் வியூ போயிட்டு லைட்லாம் செட் பண்ண போகிறேன். லைட் வந்து எனக்கு டாப்பில் ஒரு லைட்டு தேவை. ஸோ -90 கொடுத்தோம்னா இந்த பாருங்களா, இந்த கோடு மாதிரி இருக்குல்ல, ஒரு குச்சி மாதிரி, இதுதான் எந்த லைட் வந்து எந்த பக்கம் வியூ ஆகிட்டு இருக்கு, எந்த பக்கம் வந்து அதோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது இதுதான். கொஞ்சம் லைட்டை வந்து நான் பெருசாக வச்சுக்கிறேன், மேலே வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இன்னும் எனக்கு 2 லைட் வேணும், இந்த சைடு இந்த சைடும் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கும் நான் அர்னால்டில் போயிட்டு லைட், ஏரியா லைட் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த குச்சி வந்து இந்த பக்கம் திரும்பணும். ஸோ நான் திரும்பி 90 வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து எனக்கு இந்த சைடு ஒரு லைட் வைக்க போகிறேன். ஓ ஆர்னால்டில் போயிட்டு சேம் தான், ஏரியா லைட் போய் -90 கொடுத்துட்டு ஸ்கேல் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ போய் நீங்கள் ரெண்டர் வியூ எடுத்துட்டு நீங்கள் போய் இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதை அழுத்தினியாவே உங்களுக்கு ரெண்டர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பண்ணும்போது உங்களுக்கு பிளாக்காக தான் வரும், ரெண்டர் ஆகாது. ஏன்னா நம்ம லைட் செட்டிங்கில் ஒரு மாற்றணும். ஸோ வந்து உங்களுக்கு பிளாக்காக தான் வரும். இப்போ லைட் செட்டிங்கில் நான் மாற்றுறேன் பாருங்கள். ஸோ இதை போயிட்டு இங்கே ஆட்ரிபியூட் எடிட்டர்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் வரும், டிஃபால்ட்டாக அது எனபிள் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா லைட்லையும் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு ரெண்டர் வியூவை எடுத்துகிட்டு ரெண்டர் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு பக்காவாக ரெண்டர் ஆகும். ஸோ இது வந்து என்னன்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வச்ச கேமராக்கான அந்த ஃப்ரேமே செட் ஆகலை. ஸோ வந்து நான் கேமராவை வந்து ரெண்டர் ஆகணும் அப்படிங்கும்போது ஆப்ஷனில் போயிட்டு ரெண்டர் ரெண்டரில் போயிட்டு ரெண்டர் கேமரா 1 வழியாக ரெண்டர் பண்ணு அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு இப்போ கேமரா 1 வழியாக ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா என்னோட சோடா கேனுக்கான அந்த ரிஃப்ளெக்டிவிட்டி, ஸோ அந்த அதோட ஒரிஜினல் டெப்த் எல்லாமே எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. இந்த நாய்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா லைட்டோட சாம்பிள்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த சாம்பிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். மேலும் பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து எனக்கு கொஞ்சம் டிம்மாக இருக்குது, கொஞ்சம் இன்னும் வந்து பிரைட்டாக ஆக்கணும் அப்படின்னா அதோட இன்டென்சிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எங்கே பண்ணலான்னா ஏரியா லைட் போயிட்டிங்கன்னா இன்டென்சிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து 2 கொடுத்துங்க. நீங்கள் ஒவ்வொரு லைட்டுக்கும் எந்த டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி கொடுத்தீங்கன்னா ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு ஆர்ட் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டாவே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அதேமாதிரி சாம்பிள்ஸில் வந்து நான் 2 வச்சுக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கிரெயின்ஸ் வந்து அந்த நாய்ஸ் வந்ததுனால நான் 2 வச்சுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரெண்டர் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அது மாறும். நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, லைட் இன்க்ரீஸ் ஆகுது, பிரைட்டாக இருக்குது. இது வந்து நாங்கள் முதல்ல வந்து நமக்கு டக்குன்னு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்சலாக வந்து ரெண்டர் ஆகி பாக்ஸாக ரெண்டர் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு லுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ட்ராமேட்டிக்காக வந்து ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம இந்த லைட்டோட கலரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம
மேலாக்கில் ஒரு ஜெல்லுன்னு நம்ம நார்மலாக ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு ஜெல் மாதிரி ஒன்று வந்து இது பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாலனா லைட்டில் வந்து கலர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. மேலாக்கில் ஒரு ஷீட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம கலர் மாற்றி பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு இந்த பக்கம் உள்ள லைட்டை நான் மாற்றிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல மட்டும் நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது நான் வந்து இந்த ரீஜன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீஜன் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டர் கொடுத்தேன்னா சாரி இந்த இதை கொடுக்கணும். இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு ரீஜன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இதை கிளிக் பண்ணோம்னா அந்த இடம் மட்டும் ரெண்டர் ஆகும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். நம்ம தெரியாதமா இதை அனுப்பிச்சிட்டேன், அதனால ஃபுல்லாகவே எனக்கு ரெண்டர் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ ஓகே, ஒரு பிங்க் கலர், இந்த பக்கம் ஒரு கிரீன் கலர் மாதிரி கொடுத்து பார்ப்போம். செல்வராகவன் படத்தில் கொடுக்குற லைட் செட்டப் மாதிரி கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருக்கா, என்ன எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். லைட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டாவே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு நாலேஜ் வந்துடும். 3D ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், உங்களுக்கு லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய விஷயம். லைட்டை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டதுனாவே நமக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு அவுட்புட் எடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் கலராக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் உள்ள ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. இதையே நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணணும்னா அதோட இன்டென்சிட்டியெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி அதோட மாற்றி பாருங்கள். இன்னும் எனக்கு வந்து இதை வந்து இன்னும் குவாலிட்டியாக வேணும் அப்படிங்கும்போது இங்கே ரெண்டர் செட்டிங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ரெண்டர் செட்டிங்கில் போய் நம்ம வந்து அந்த ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணி இன்னும் வந்து நம்மளோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கே இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டர் செட்டிங் இருக்கும். இதில் போய் கேமரா ஏன்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஒரு 5 கொடுத்துங்க. இதை வந்து ஒரு 3 இது மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு 2 டைம் இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மாயா வந்து லைட்டிங் அண்ட் ரெண்டரிங் வந்து நம்ம பார்த்தது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு 2 சீக்வன்ஸ் எடுத்து நம்ம வந்து எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ல போட்டு ஒரு காம்ப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.